சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆறுமுகத்துக்கிட்ட இந்த தாமரை சிக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க பார்த்தா ஒரு வாரமும் அவகாசம் முடிய போகுது. தமிழாலையும் எதுவுமே பண்ண முடியல. தமிழ் சேதுவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பார்த்தா சேதுவும் ஒன்னும் பண்ண முடியாம என்ன பண்றது, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது, நம்ம மேல எப்படி தப்பில்லை நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒன்னும் புரியாம நின்றுகிட்டு இருக்காரு. சரி தமிழ்கிட்டே போய் கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட வந்து கேட்கிறாரு. என்ன தமிழ், ஒரு வாரத்துல ஏதோ நிரூபிக்கிறேன்னு சொன்ன, என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையேங்க, உங்களை எப்படி என்னால் நிரூபிச்சு காப்பாத்த போறேன்னு தெரியல, உங்க மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, 100% இருக்கு. அந்த ஆண்டவனை இறங்கி வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நீங்க தப்பு பண்ணேன்னு சொன்னா. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அதை எப்படி ஆதாரபூர்வமா நிரூபிக்க போறேன்னு தெரியல. அதை தப்பு செஞ்சவங்க மட்டும்தான் அவங்க வாயால ஒத்துக்கிட்டாதான் உண்டு, ஆனா அதுவும் நடக்காதீங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகும்போது இங்க எல்லாரும் பார்த்தா கோயிலுக்கும் கிளம்பிடுறாங்க. சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்றதுக்காண்டி கோயிலுக்கு வந்துடுறாங்க. இங்க கோயில பார்த்தா கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே கோயில பார்த்தா ஆறுமுகமும் வராரு. ஆறுமுகம் பார்த்துட்டு, என்ன கோயில் ஏதோ கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க கேட்கவும், ஆமா அமைச்சர் ராஜங்க இருக்கார்ல, அவருடைய மக சேதுபதி இருக்கார்ல, அவருக்கு 2ஆம் தாரமா அவருடைய தங்கச்சி மகளே கட்டி வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதும் இது ஆறுமுகம் கேட்டதுமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிராரு. என்னது தாமரைக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஆறுமுகம் அதிர்ச்சி ஆயிட்டு, சரி தாமரையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் பார்த்தா தாமரையை தேர்றாரு. ஒரு பக்கம் பார்த்தா தாமரையும் சாவித்திரி நின்றுகிட்டு இருக்காங்க. ஏக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கூப்பிடவும், யாரு அப்படின்னு சொல்லி சாவித்திரி திரும்பவும், ஏய் நீ எங்கடா இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் கேட்கவும், ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க, உங்களுக்கு கல்யாணமாமே அப்படின்னு சொல்லி தாமரை சொன்னதும், ஆமா உனக்கு என்னப்பா, எதுக்கு நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்டதும், நான் எதுக்கு வந்தேன், சாமி கும்பிட தான் வந்தேன், யதார்த்தமா பார்த்தா இன்னைக்கு உங்க கல்யாணமா, அதான் பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா கருப்பும் சேதுவும் அதை பாத்துறாங்க. மாப்பிள்ள அங்கே பாரு, இவனை நம்ம கல்யாண மண்டபத்துல கூட பாத்துருக்கோல, அன்னைக்கு யாரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண சொன்னதை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான் தானே, அவன் தானே இவன். அப்ப தமிழ் அன்னைக்கு சொன்னது அது உண்மையானா நீ இவன்கிட்ட கேட்டுருவோமா, அந்த பிள்ளைதான் சொல்லிச்சு, நீ இவங்கிட்ட கேட்டா தெரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பார்த்தா சேதுக்கு, ஆமா நீ வேற, அன்னைக்குதான் அவளே ஒத்துக்கிட்டாளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொன்னது அவதானு, அப்புறம் இவங்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு. இல்ல மாப்பிள்ள, எனக்கு என்னமோ அந்த மாதிரி தங்கச்சி சொல்லியிருக்காதுன்னு நினைக்கிறேன், இரு அவனை கேட்டு விசாரிச்சிரும். இன்னொன்னு பாத்தியா, சாவித்திரி கிட்டையும் தாமரை கிட்டையும் நின்று இவன் பேசிக்கிட்டு இருக்கான், இவனுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம், எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, இரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு பார்த்தா ஆறுமுகத்தை சட்டையை பிடிச்சி இழுத்து, டேய் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், அண்ணே நீங்க என்னன்னே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா பதட்டமாகறாங்க. பதட்டமாகறத பார்த்துட்டு இங்க பார்த்தா சேதுவும் பாத்துறாரு. அவங்கிட்ட மாமா பேசுனா இவங்க ஏன் பதட்டமாகறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேதுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இவனை அடிச்சு கேட்டா தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஆறுமுகத்தை 2 சப்பு சப்புன்னு அற விட்டுட்டு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லனே சாமி கும்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லவும், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உனக்கு போன் பண்ணி சொன்னது இந்த நிக்கிறாளே இவதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது 4 அற விட்டு கேட்கிறாரு. இங்க பார்த்தா தாமரை கண்ணை காட்டதும் சேது அதையும் பாத்துறாரு. அப்ப இவளே தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா இங்க ஆறுமுகத்தை போட்டு வெளுன்னு வெளுத்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா அடி தாங்க முடியாம ஆறுமுகம், ஆமாண்ணே ஆமாண்ணே, இந்த அன்னைக்கு தாமரை தான் அன்னைக்கு என்கிட்ட போன் வாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணியே சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிடுறாரு. ஆறுமுகம் சொன்னதை கேட்டதும் பார்த்தா இங்க சேதுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. இதை கேட்டதும் பார்த்தா சாவித்திரி தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிருது. ஐயோ உண்மையெல்லாம் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க.